கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிந்து பேசும் ஜெபம். இதிலே நாம் இன்றைக்கு ஏறெடுக்க போகிற ஜெப குறிப்பு, தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவர்கள். அதாவது இது எங்க குறிப்பிடப்பட்டிருக்குன்னா 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். ஆமென். பிரியமானவர்களே, இப்போ இருக்கிற ஃபேண்டசி வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பத்துலேயும் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. அப்பாவும் வேலைக்கு போகிறாரு, அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களா இருந்தால் அவங்க ஹோம்ஒர்க்கு டியூஷன் சொல்லி பிஸியாக இருக்காங்க. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வேலை ஸ்தலத்துலேயே நேரத்தை செலவழிச்சிட்டு டயர்டாக வீட்டுக்கு அப்படியே நேரத்தை ஓட்டிடுறாரு. மனைவியும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற வேலைகளை செஞ்சுட்டு அப்படியே பிஸி ஆக்கிக்கிறாங்க. ஒருவருக்கொருவர் விசாரிக்காம இருக்கிறது கூட கெட்டவர்கள் என்று சொல்லுகிறார். குடும்பத்தில் இருக்கிறவங்கள முதல்ல எப்படி இருக்காங்க, அவங்க நிலை என்ன என்று கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை மனைவி நிறைய பிரச்சனைகளோடு இருப்பாங்க, சரீரபூர்வமா சிந்தையிலும் ஏதோ ஒரு மன உளைச்சல்ல அவங்க இருப்பாங்க. அவங்கள சரியாக கணவனானவன் கவனிக்க வேண்டும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு பார்த்து. ஏன்னா கணவன் மனைவி ஒரே மாம்சம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு சரீரத்துல பாதி போராட்டங்களோட பிரச்சனையோடு இருக்கும்பொழுது இன்னொரு அந்த சரீரத்தோடைய மீதி என்ன செய்யும்னா அதை பற்றி ஒரே பண்ணாமல் அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டு, அவங்களுடைய கமிட்மெண்ட்டு, அவங்களுடைய சந்தோஷம்னு சொல்லி அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது தவறு. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவங்கள அவிசுவாசத்திலும் கெட்டவர்கள் என்று சொல்லுகிறார். நம்ம கெட்டவங்களா இருக்கவா பிறந்திருக்கோம்? இல்லை. பிரியமானவர்களே, கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக, குடும்பமாக தேவன் உண்டாக்கி இருப்பது ஒருவரை ஒருவர் கரிசனையோடு விசாரித்து அன்பு செலுத்தி உதவி செய்து முதல் ஊழியமே குடும்பத்துல தான். அந்த குடும்பத்தை ஒருத்தவங்க விசாரிக்காம போனா அவங்கள யாருன்னு சொல்றாரு? கெட்டவங்க. ஊழியம் செய்யறவங்க கூட. பிரியமானவர்களே, நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்கள சரியா நம்ம கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, விசாரிக்காம போயிட்டா சத்ருவானவன் அவங்க குடும்பத்துக்குள்ளே நுழைய பார்ப்பான். அதனால இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எசேக்கியேல்ல, நீ ஆயத்தப்படு, உன்னோடு இருக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று. முதலாவது நாம் ஆயத்தமாக வேண்டும். எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முன்பாக செய்வது எல்லா காரியத்திலையும் நம்ம ஆயத்தப்பட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண வேண்டும். மற்றவங்களுடைய ஃபீலிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுடைய ஃபீலிங் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டம் போல எண்ண வேண்டும். மனைவியானவளும் கூட ஹஸ்பண்டுக்கு பண விஷயமாவோ இல்லை ஆஃபீஸ் டென்ஷனோ ஏதோ எத்தனையோ இருக்கும் ஆம்பளைங்களுக்கு இல்லையா, அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனைவியானவள் அவங்கள சரியாக புரிஞ்சு கொள்ளணும், அவங்கள விசாரிக்கணும், என்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படின்னு சொல்லி அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். அன்பை தவிர வேற எதுலேயும் கடனாளிகள் ஆகாதீர்கள் என்று வேதத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். இதை நாம் உறுதியாய் பிடித்து கொண்டு குடும்பத்தை விசாரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, 1 தீமோத்தேயு ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறபடியே கர்த்தாவே, குடும்பத்தை விசாரித்து குடும்பத்தை ஆண்டவரே நாங்கள் சரியாய் கவனித்து நடத்துகிற எங்களுடைய இன ஜன பந்துக்களை எல்லாம் ஆண்டவரே, எங்கள் திருச்சபை மக்கள், அக்கம் பக்கம் வீட்டார் இவர்களை விசாரித்து அன்போடு ஆண்டவரே அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இருதயத்தையும் சிந்தையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அன்பை, கிறிஸ்துவின் அன்பை விதைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் அன்பாக, தயவாக, ஊக்கமாக விசாரித்து உதவி செய்கிற இருதயத்தையும் சிந்தையும் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.